எனக்கு சரிடா நீ ஆஹா ஓஹோ நீ பாடு வாய்க்கிட்டே பேசிட்ட எனக்கு கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய் கண்ணிருந்தும் பேச்சு கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய் இவங்கெல்லாம் புரியுதா? ஒரு மணி நேரம் பொறுத்துங்க நான் போயிடுவேன். ஆமா அந்த அபிஷேகம் பண்ண வில்வத்தை உங்களுக்கு தரேன், எடுத்து போய் வைங்க. நீங்க யாராவது உடல்நிலை சரியில்லைன்னா அந்த வில்வத்தை மென்று சாப்பிட சொல்லுங்க. எப்படி நல்லா ஆகுது மட்டும் அடுத்த வருஷம் நான் இருந்தேன்னா நீங்க இருந்தீங்கன்னா வந்து சொல்லுங்க. சரியா? ரைட். நம சிவாய. சரியா? சரியா? சிவபுக்கு ஆரம்பிக்கலாமா? முதல் எடுத்தோடனே தூங்கி ஏஞ்சிங்க. தூங்கி ஏஞ்சிங்களா? தூங்கி ஏஞ்சிட்டீங்களா? யாரு நினைவு வரணும்? சத்தியமா பெருமானோட நினைவு வரணும். என்ன துன்பமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கு பெரிய ஆபத்து சுவாமி, நான் எப்படிதான் இதை சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியல. ரெண்டு கையும் பெட்ல தூக்குங்க. பெட்டோ தாரையோ எனக்கு தெரியாது. எத்தனை முறை முடியுமோ சொல்லணும். அதெல்லாம் பொன்னம்பலம் சொல்லணும். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஒரு பாட்டு சொல்லவா? தூக்க கோயில தேர்ந்தலன் செடிலன் திருக்குடியார் இருதார் கருதார் தீவனமோ வாக்கும் செயலும் பெரியோரும் ஒரு நாள் பொன்னம்பலம் என்று ஆக்கம் தரும் 5 எழுத்தோடு 21,600 நாற்கொண்டு உரைக்க அதற்கு நிகர் என்றான் குன்றார் நற்புகழன். இந்த ஒரு பாட்டும் சத்தியமாக சரஸ்வதி தேவி இந்த நாட்டுக்கு வரணும் இல்லையா? நான் 1000 கெட்டவனா இருக்கலாம், என் கதையை பத்தி யாரும் விவரணம் கட்ட வேணாம். இந்த பாட்டு எல்லாருக்கும் வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? சிவபெருமானோட அனுக்கிரகம் உங்களுக்கு வரணும். அதை வர வைக்கத்தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க இல்லையா? அவன் அருளாலே அவன் தாழ்வணி அவனோட அருள் வரணும். அவனோட அருள் இருந்தாதான் இந்த அம்மா வந்து கோயில கழுதி விடுற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அம்மா எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. விளக்கினால் கேளுங்க. விளக்கினால் இட்ட இன்பம் மெழுக்கினால் பெயர்த்தியாகும். துளக்கினல் மலர் துளக்கினல் மலர் கொடுத்தாள் தூயவின் நேரலாகும் இல்லையா? அப்புறம் விளக்கினார் பெயர் சொல்லி மெய் நெறி ஞானமாகும். லாஸ்ட் வரி என்ன தெரியுமா? அளப்பில கீதம் சொன்னாருக்கு அடியில் தான் அருளுமாறு. சூப்பர் பாட்டு இல்ல? விளக்கினார் இட்டா கோயில பெருக்கி மெடுக்கி பண்றது பெரிய புண்ணியம். விளக்கினார் இட்ட இன்பம் மெழுக்கினார் பெயர்த்தி ஆகும். கோயில பெருக்கிறது இல்லாம அந்த காலத்துல சாணி தான் இருந்தது. மெழுக்கினார் பெயர்த்தி ஆகும். துளக்கினல் மலர் தொடுத்தால் பூவை கட்டுறது. நமச்சிவாய 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 சொல்லி பூவை கட்டுறது. பூவை கட்டினா என்ன ஆகும்? சாமிக்கு அதை விட புண்ணியம் இல்லையா? விளக்கிட்டார் பெயர் சொல்லி மெய் நெறி ஞானமாகும். சாமியை நமச்சிவாய 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 சொல்ல சொல்ல என்ன வருமா? மெய் நெறி ஞானமாகும். சித்தம் வரும். சித்தம் வந்தா சிவன் பால் மனது போகும் இல்லையா? அளப்பில கீதம் சொன்னார். அளப்பில கீதம்னா பாட்டு பாடணும். சாமியை வந்து பாடணும். ஒண்ணுமே தெரியலையா? ஒரு பக்தனும் நான் வந்து இவ்வளவு பாட்டு சொல்றதால இவர் பெரிய இவரும் போறது அப்படியெல்லாம் நினைக்காது. நான் ஒரு குப்பையில் குப்பை கடைஞ்செடுத்த குப்பை. நான் ஒரு குப்பையில் குப்பை கடைஞ்செடுத்த குப்பை உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா அவன் ஒரு பக்தனையும் ஒரு மாதிரி பார்ப்பான சாமி. இவங்க சொல்ற மந்திரம் சாமிக்கு எண்ணிதை விட ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா? வெட்டான் சாமனுக்கு சாமி கொடுக்கலையா? எவ்வளவு பாண்டிய ராஜா
சோழராஜா சொன்ன எந்த தகுதி இல்லாதவன் கூட சாமி கூப்பிட்டாருல்ல, வந்து எல்லாம் செஞ்சாருல்ல. இவ்வளவு கதை சொன்னேன் உங்களுக்கு. எவ்வளவு கதை தருமா இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அளவில்லாத கதை. எவ்வளவு நாள் படிச்சிருப்பேன், எவ்வளவு புத்தகம் பார்த்திருப்பேன். யோசிச்சீங்களா? எவ்வளவு புத்தகம் பார்த்தாலும் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்தா எல்லா பேரும் ஞாபகம் வரணும் இல்லையா? உதாரணத்துக்கு பாருங்க, சுந்தரேச பாதசேனன்னு சொன்ன அப்பா பேரு, புள்ள பேரு வரகுண பாண்டியன்னு சொன்ன, அது புள்ள பேரு ராஜராஜ பாண்டியன்னு சொன்ன, அது புள்ள பேரு சூழ பாண்டியன்னு சொன்ன. சூப்பர் சூப்பர் சொன்ன இல்லையா? அவ்வளவு பேர் சொல்றல. அது எவ்வளவு படிச்சுட்டு தான் வந்தாலும் இங்க வந்து அங்க உத்தரவு கொடுத்தாதான் எனக்கு ஞாபகம் இருக்கும். என் நாக்க ஒரு வினாடி சாமி கட்டிட்டாரு வச்சுங்க, உனக்கு என்னடா அவ்வளவு ஆங்காரமா, உனக்கு அவ்வளவு திமிரா, ஆங்காரமா திமிரா வந்தா வேற மாதிரி சேர் போட்டுன்னு. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, பிரதோஷ தினம் என்று நாம் சிவனை பற்றி சிந்திக்க உள்ளோம். பேட்டரி அப்படியே எல்லாம் நல்லா தூங்கும். நான் சொல்ல வருவது என்ன, இவங்க எல்லாம் போவது நான் போயிருக்கோம் இல்லையா? அத மாதிரி இல்லாம தலையில உட்கார்ந்து சிரிப்பா உங்களுக்கு எப்படி ஒரு குழந்தைக்கு சர்க்கரை நாக்கில தடவி மாத்திரையை உள்ள இறக்குறாங்களோ அத போல இறக்கணும். அப்படித்தான் நான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு பெருமானுக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியலனாலும் உள்ள இருக்கிற பெருமானுக்கு தெரியும். எப்படி எல்லாம் சொல்றான் பாரா உட்கார்ந்து இல்லையா? விடுவர சாமி என்னையும் விட மாட்டார். என்கிட்ட கேட்ட உங்களை சத்தியமா விடவே மாட்டார் சாமி. என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த கோயிலுக்கு வாங்க ஐயா பகவானே கும்பிடுங்க. இங்க வர முடியலையா? வீட்டுல இருந்து சொக்கனாதா 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 சொக்கனா சொக்கனாத வீடு கதவை வந்து திறப்பான். சத்தியம் நான் சொல்றேன். சரியா? இப்ப நம்ம எங்க போய் நின்றோம்? இதுதான் நீ கேட்கவே கூடாதுதான். சிவ பூஜை பத்தி சொல்லிட்டு இல்லையா? ஏந்து இருக்கும்போது சாமியை கை வச்சு கும்பிடும். ஒரு 10 சிவன் கோயில் பேர் சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் திருநீரூர், திருநெய்த்தானம், திருக்குற்றாலம், திருக்காட்டுப்பள்ளி, திருக்கேதாரம், திருநீழிமிழலை, திருக்கோளிலியம் பெருமானே, திருக்கோளிலியம் பெருமானே, திருக்கேடிலியம் பெருமான். கேடிலி அப்பர் அந்த சாமி பேர். உங்களுக்கு கேடு இலி அப்பர், உங்களுடைய கேட நீக்கிறவர். திருக்கேடிலியம் பெருமானே, குற்றாலத்தம் அப்பர். எல்லாரையும் சொல்லணும். சொல்லிட்டு சாமியை சொல்லிட்டு அம்மாவை விட்டுற முடியுமா? அம்மாவோட சேர்த்து சொல்லணும். ஒரு சபையா சொல்லணும். என்னடா சபை? என்னடா சபை? பொற்சபை, பொன்னம்பலம், 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 சித்திரம்பலம், வெள்ளியம்பலம், தாமிரம்பலம், ரத்தினம்பலம், லாஸ்ட்ல சித்திரம்பலம் இல்லையா? ஒரு அம்பலமா சொல்ற பேர் ஆலங்காடு, திருவாலங்காடு, ரத்தினம்பலம். இங்கிலீஷ்ல எமரால்டுன்னு சொல்லுவாங்க. எமரால்டு பவன்னா ரூபி இல்லையா? ரத்தினம்னா எமரால்டு. எமரால்டு ரத்தினம்பலம். ஆலங்காடா மண்டார்குள்ளி அம்மா பேர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இத சொல்லுங்களேன், வாழ்க்கை அப்படி மாறும். சத்தியமா மாறும். எத்தனோ சத்தியம் பண்ணிட்டேன். என்ன பண்றது? உள்ளதை சொல்லதான் முடியும் இல்லையா? மனசை கீழ்ச்சி காட்ட முடியாது யாருக்காகவும். ஆமா. ரத்தினம்பலம், பொன்னம்பலம் சாமி, தில்லையம்பலம் கூத்தரை நினைக்க வேண்டியது. அப்படி நிற்பர், ஆனந்தமா ஆடிக்கிட்டு நிற்பர். சாமி எப்பவும் ஆடுற சாமி நம்ம சாமி. ஆடுறவனுக்கு என்ன வேணும்? ஆடுறவனுக்கு என்ன வேணும்? பாட்டு வேணும் இல்லையா? பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். இப்ப நானே ஆடுறேன்னு வச்சுங்க, இங்க நம்ம சிவா சொல்லும் போது தானே ஆடுறது. சும்மாவே நான் ஆடி நாங்க ஒரு ஆடாமல் பைத்தியம் இருக்கோம் இல்லையா? சாமி 2 பேரை காதல செஞ்சு போட்டுட்டாங்க. யார் யாரு? அசுவதரன், கம்பலதரன். இந்த பேரெல்லாம் கேளுங்க, கோடி புண்ணியம். அசுவதரன், கம்பலதரன் போட்டுக்கினாரா? 2 பேரும் பாடுறானா? அப்புறம் பாடும்போது என்ன வேணும்? மியூசிக் வேணும், இசை வேணும். தாரகாசு, தாரகாட்சன் ஒருத்தவங்க. தாரகாட்சன் யார்? அவன் முப்புறங்களை எரித்தவன் நமது சிவபெருமான் கதையில் இருக்கும். இவர் பேர் என்ன? இவர் பேர் துவார பாலகன். திண்டி முண்டியும் பேரு. இவருக்கு ஒருத்தர் பேரு திண்டி முண்டியும் பேரு இல்லையா? கமலாட்சகன், விமலாட்சகன், தாரகாட்சன். இவரு பேரு உண்மையான பேரு
விமலாட்சன் தாரகட்சண சாமி என்ன பண்ணாருமா குடமுழா வாசிக்க விட்டாரு. சாமி கிட்ட எப்பவுமே உட்கார்ந்து கீழே என்ன பண்றானா தாரகட்சன் இசை வாசிக்கிறான், பாட்டு பாடுறது. 2 காதலி 2 பேரை செஞ்சு 2 தோடா போட்டுருக்கான் சிவபெருமான். யாரு? தில்லையம்பலம் கூத்தர். 2 பேர் என்ன பண்றாங்க? பாடிக்கிட்டே இருக்காங்க. பேர் என்னது? பேர் என்ன? அசுவதரன் கம்பலதரன். இவங்க 2 பேரு 2 கம்பலா போட்டாரு. தாரகாட்சனை விட்டு குடமுழா வாசிக்க விட்டாரு சாமி இல்லையா? சீக்கிரமா சொல்லணும். வாசிக்க விட்டாரு. ஆடிக்கிட்டே இருக்கிற நம்ம சாமி இல்லையா? இன்னும் நம்ம சாமி எப்படி? தில்லையம்பலம் கூத்தரே உடுக்கை ஏந்திய திருக்கரம். என்னது? உடுக்கை ஏந்தி. இந்த கையில என்ன இருக்கும்? உடுக்கை. இந்த கையில அக்னி நெருப்பு இருக்கும் சாமி. இந்த கை அபயகரம். டேய் நீ பயப்படாத செல்லம், நான் இருக்கிறவனுக்கு நீ பயப்படாத. இப்படி காட்டிட்டு இருப்பார். இந்த கை இப்படி வச்சிருப்பார். வீசிய திருக்கரம். வீசிய கரம். இந்த கை எப்படி வச்சிருப்பாரு? இதை வீசி இருப்பார் இல்லையா? சாமியோட பௌரன் தினத்தோட நினைக்கணுமா? நான் நல்லா தின்றனே சாமி, உட்காந்து வாட்டமா 2 சட்னி ஒரு சாம்பாரை வச்சு அடிக்கிறது காலையில. நீ என்ன சாமி சாப்பிட்டேன்னு நினைக்கணும். இதுவரை நினைச்சிருக்கீங்களா? நினைச்சிருக்கீங்களா? என்ன சாப்பிட்டாரு அதை நினைக்கணுமா காலையில்? அப்புறம் தூக்கிய திருவடி, ஊன்றிய திருவடி. தூக்கிய திருவடி பேரு குஞ்சிதபாத திருவடி பேரு. இன்னொரு கால சாமி ஊனி இருப்பார் இல்லையா? அதெல்லாம் நினைக்கணும் நம்ம சாமி. சாமி விரிசடையான், குஞ்சிதபாதன், அம்பலவான். அவனை தினத்தோடு நினைக்கணும். என்னென்ன நினைக்கணும்? உடுக்கை ஏந்திய திருக்கரம், அக்னி ஏந்திய திருக்கரம், அபயகரம், வீசிய திருக்கரம், தனம். தனங்களின வயிறு. தனங்களில் ஊன்றிய திருவடியே, தூக்கிய திருவடியே எல்லாத்தையும் நினைக்கணும். இது காலையில நினைக்கணும். இது வரைக்கும் நினைக்கிற சாமினா நான் சொன்னதுல 1-2 செய்யப்பாரு. அந்த சிதம்பரம் நடராஜனுடைய கண்ணில் பார்க்கணும். நம்ம கோயில நடராஜனுடைய கண்ணில் நினைக்கணும். நினைச்சு அப்படியே கும்பிடணும். ஆலங்காடா வண்டார்குள்ளே தாயேன்னு சொன்னேன். இனாம்பலம், ரத்தினம்பலம். அடுத்தது பொன்னம்பலத்தை பற்றி சொல்லிட்டேன். அம்மா பேர் என்ன? சிவகாம சுந்தரி. உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சிவகாம சுந்தரியே நினைக்கணும். அப்புறம் திருவானைக்கால இருக்கிற என்னோட அப்பனை பத்தி நினைக்கணும். ஆனைக்கா அப்பரே திருவானைக்காவல் போய்க்கிறீங்களா? ஜம்புகேஸ்வரர். ஜம்புகேஸ்வரர். அம்மா பேர் என்னது? அகிலாண்டேஸ்வரி. அகிலாண்டேஸ்வரி. சொல்லுங்க, அகிலாண்டேஸ்வரி. பண்ணிட்டீங்களா? அடுத்தது திருக்காலஹஸ்தி நினைக்கிறோம். காலத்தி அப்பரே. அம்மா பேர் இப்பதான சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பெரிய புக்கு தரேன். ஞான பரசுராம்பிகை. ஞான பரசுராம்பிகை, ஞானாம்பிகைன்னு சொல்றோம் இல்லையா? அடுத்தது குற்றாலத்தை மப்பரை நினைக்கணும். குற்றாலீஸ்வரர் நினைக்கணும். அம்மா பேரு குழல்வாய் மொழி அம்மன் பராசக்தி நினைக்கணும். 5 பேர் நினைச்சிட்டீங்களா? கையெழுத்தி கும்பிட்டீங்களா? 10 கோயில் பேர் சொல்லிட்டீங்களா? சிதம்பரம் நடராஜர் நினைச்சிட்டீங்களா? பெட் அவுட் ஏஞ்சிங்க. பெட் அவுட் எந்த தள்ளாட்டம் இல்லாம தைரியமா ஏஞ்சி வரும். சாமியோட ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா? பூஜா ரூம். அங்க வந்து ஒரு கும்பல் போகணும். தலைய சிரம் தாழ்த்தி பண்ணணும். ஏன் இன்னைக்கு நடக்க போற வியாபாரம், நான் சொல்ல போற பொய், நான் பண்ண போற எல்லாத்துக்கும் நீ தான் சாமி சாட்சி. முடிஞ்சிச்சா? கும்பிட்டீங்க. இப்ப போய் குளிக்கிறதுக்கு தண்ணீர் போய் எடுத்து போய் கங்கை நதிக்கு நான் போயிருக்கேன். நீங்களா போனீங்கன்னா எனக்கு தெரியல. போங்க, காசிக்கு போங்க. அந்த கங்கை நதி மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த தண்ணிய காலில இருந்து ஊத்திக்கிட்டே வரணும். தலைக்கு கடைசியா கங்கை நதி அம்மான்னு நினைச்சு 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 ஊற்றணும். ஏன் நினைக்கிறோம்? பார்வதி யோசிச்சாச்சு. சாமி கங்கை எங்க வச்சுக்கிறாரு? அவரு தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்காரு. இல்ல இருக்கு புக்கு நினைக்கிறேன். அதுக்கு வேண்டிய கேள்வி கேட்கிறேன் அப்புறமா. அப்போ நம்ம அந்த கங்கை அம்மனை விட முடியாது இல்லையா? கங்கை நதி அம்மா தாயே, கங்கை நதி அம்மா தாயே சொல்ல போது போதும் அங்க ஒரு தனி மாநாடு நடக்குது. நடக்கணும். எத்தனை நாளைக்கு ஓடுதுன்னு பாக்குறேன். கங்கை நதி யோசிக்கும் போது காசி விஸ்வநாதர் நினைக்கணும். குட்டியோடு இருப்பாரு.
நீங்களே போய் பால் ஊத்தலாம், நீங்களே பூ போடலாம், சந்தோஷமா கும்பிடலாம். காசிக்கு போய் பாருங்க, சந்தோஷமா கும்பிடலாம். பார்த்தா மீசி இருக்கும், குட்டியோட சாமி உட்காந்து இவ்வளவு பேர் வரும். அதான் காசி விஸ்வநாதரே. அம்மா பேர் என்னது? விசாலாட்சி தாயே கும்பிடணும். கங்கையை கும்பிடும் போது காசி நாம வந்து காசி விஸ்வநாதரே விசாலாட்சி தாயே கும்பிட்டாச்சு. கும்பிட்டாச்சா? குளிச்சு முடிச்சாச்சா? குளிக்கும் போது பதிகம் ஏதாவது ஞாபகம் இருந்தா பதிகம் டாய்லெட் போகும்போது கூட பாடலாம். யாராவது சொல்லுவான் கக்கூசுக்குவான், எப்ப பார்த்தாலும் பாடலாம். 1 மணிக்கு ஏஞ்சா பாடலாம், 12 மணிக்கு ஏஞ்சா பாடலாம். இந்த நாக்கு எத்தனை நாள் நவுதோ அது வரைக்கும் பாடலாம். சரிதானே? அதுக்கு எந்த தீட்டும் கிடையாது. நான் 3 நாள் தீட்டு போயிட்டேங்க அதனால சாமி பாட்டு அதெல்லாம் கிடையாது. தீட்டை கொடுத்தது யாரு? பெருமான் தான் கொடுத்தான். பெருமானுக்கு அதெல்லாம் எந்த தீட்டும் கிடையாது. சிவபெருமானுக்கு எந்த தீட்டுமே கிடையாது. படைச்சவன் அவன் தான். அவனுக்கு தெரியும் உங்க கதை என்ன, நீங்க என்ன கஷ்டத்துல இருக்கீங்க, அப்போ உங்க பாட்டை வேணான்னு விட்டுட மாட்டான். எல்லா நேரமும் ஏத்துக்குவா சாமி. வந்துட்டீங்களா? வந்தது என்ன பண்ணணும்? விளக்கு ஏற்றணும் இல்லையா? விளக்கு ஏற்றும் போது நான் ஒரு பாட்டு ஒன்று கொஞ்ச நேரம் என்ன சொன்னேன், பெரும்புல காலை மூழ்கி. பெரும்புலன்னா எத்தனை மணி? 3 மணி 3:30 மணி. நீங்க ஏந்துக்க மாட்டீங்க இல்லையா? 4:06 என்னது? பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றது. 4:06 அது யாது ஏந்திருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல 3 மணிக்கு ஏந்திரிச்சாங்க இல்லையா? பெரும்புல காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு நல் மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் சக்கு கொளுத்தரும். விரும்பி நல் விளக்கு தூபம் போது குச்சை கொளுத்தி சாமி கிட்ட அந்த தீபத்தை எரிய வைக்கணும். விளக்கு நல் தூபம் விதியினால் இடவல்லாருக்கு. நல்லா ஒரு கோடு போட்டு கேளுங்க. நல்ல விதி இருந்தா தான் உங்களால ஏற்ற முடியும் இல்லையா? உங்களுக்கு மாதவிடாய் இருந்தா கூட தலைக்கு ஊத்தின்னு வந்து விலைக்கு ஏற்றலாம். முதல் நாளே ஊத்தலாம். நான் 3வது நாள் ஏற்றுவான், 4வது எல்லாம் சொல்லக்கூடாது. அன்னைக்கே குளிச்சுட்டு வந்து நீங்க சாமி கிட்ட போலாம். இந்த விபூதி இருக்குல்ல, இந்த விபூதி எடுத்து தயாரிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த தீட்டுமே கிடையாது. விபூதி சாமி எனக்கு பயங்கர ஜுரம், குளிக்கவே முடியல, தண்ணிக்கிட்டே என்னால போக முடியல. அப்படியே எழுந்திருச்சு நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு சாமியை பாடிட்டு விபூதி ரவை எடுத்து நல்லா நெத்தியில விட்டு போய் விளக்கு ஏற்றலாம். குளிக்க தேவையில்லை. விபூதி விட்டீங்கன்னா நீங்க குளிச்சதுக்கே சமம் இல்லையா? மந்திரமாவது நீர் பாட்டை ஃபுல்லா படிச்சா அதுலயே இதெல்லாம் வரும். இந்த தீட்டு கிடையாது, ஒண்ணு கிடையாது. விபூதியை விடுறாங்க. விபூதியை நல்லா நெத்தி நிறைய விட்டுட்டு போய் சாமிக்கு விளக்கு ஏத்துட்டீங்களா? மண் விளக்கு ஏத்தனா ரொம்ப நல்லது. மண் விளக்கு 1000 காமாட்சி விளக்கு இருந்தாலும் ஒரு மண் விளக்கு வீட்டுல வச்சு அதை எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல்ல வைக்கணும். ஏன் மண் விளக்கு? பஞ்சபூதங்களில் ஒன்று நீர், நிலம். நிலத்துல இருந்து வைக்கிற மண்ணில ரெடி பண்றோம் இல்லையா? அதுல நெருப்பை ஏற்றுங்க. நீர், நிலம், நெருப்பு. உடனே நான் பண்ண நீர் எடுத்து சாமி கேட்கணும். யாருக்கு? இந்த பூமாதேவி தாய்க்கு. டமடமான உடஞ்சி எல்லாம் இப்ப போய் மூடி மண்ணு மூடினா என்ன பண்ணுவீங்க? யாரும் உங்களை தாங்குறா? இந்த தாய் தானே தாங்குது. அந்த தாயை விடக்கூடாது. போயிட்டு நீர் எடுத்து வந்து வச்சு அதை நீர் நிலாவணும். 5 முறை இப்படி 4 திசைக்கு நிலாவணும். 5 தடவை இப்படி, 5 தடவை அப்படி, 5 தடவை இப்படி தண்ணி, 5 தடவை இப்படி ஊத்திட்டு இந்த பூமாதேவிக்கு ஒரு நன்றி சொல்லணும். நான் சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு பூகம்பம் வந்தா கூட நீங்க எந்த இடத்துலயும் மாட்ட மாட்டீங்க. எழுதி வச்சுங்க வீட்டுல போய். அவன் சொன்னான் பெரிய பூகம்பமோ பெரிய சீக்கிரமா வந்தா நீங்க எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுவீங்க. சாமி வந்து கையை பிடிச்சி துவான் தள்ளிட்டு போடுவார் இல்லையா? தெய்வ பக்தி இல்லாதவன் இடுக்கல மாட்டிக்குவான். புரியுதா? இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நீரை விளாவிட்டோம், தீபம் ஏற்றிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்? தூபம். விதியினால் விளக்கு. அப்புறம் என்ன சொல்றோம்? தூபம். தூபம் என்ன பண்ணணும்? நல்ல வத்தி கொளுத்தலாம். நல்ல வாசனையா உள்ள வத்தி. சும்மா நடி சீப்பா கிடைக்குது ஆன்லைன்ல வாங்கி ஏற்றக்கூடாது. புரியுதுங்களா? நல்ல வத்தி, நல்ல மனமா இருக்கணும். அதுல ஒரு தெய்வீகமே வரணும். அத மாதிரி இருக்கிற வத்தி. அந்த வத்திக்காரன் நானும் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. அந்த வத்தி பேர் சொல்றேன். பாரத் வாசின்னு ஒரு வத்தி இருக்கு.
பாரத் வாசி வரும். அவ்வளோ டிவைன் ஸ்மெல் வரும். இல்ல சுகந்த ஸ்வர்ணம் இன்னொரு வத்தி, சுகந்த ஸ்வர்ணம். இந்த ரெண்டு வத்தியும் ஏத்துனீங்கன்னா அந்த தெருவுக்கே வாசனை அடிக்கும். இந்த ரெண்டு வத்தியும் தெருவே கம 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 கமன். அந்த ரெண்டும் ஏத்திட்டு அம்மாவுக்கு அந்த நீர் விளவும் போது அம்மாவோட ஸ்லோகம் ஒன்று சொல்லணும். பறந்தெழுந்த சமன் முதலா பரசமய இருள் நீக்கி சிறந்தழுவு சைவநெறி திருநீற்று ஒளி விளங்க அறந்தை கெட புகழியர்வோன் அமுது செய்ய திருமுனைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி. சிவகாம சுந்தரன் யார்? அம்மா பார்வதி. திருக்கழல்கள் போற்றி 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 போற்றின்னு சாமியை முடிஞ்ச அளவுக்கு போற்றி பாடணும். இப்ப வத்திக்கு வந்தாச்சு. வத்திக்கு வந்த உடனே வத்தி ஏத்தியாச்சா, போய் அந்த வத்தியால எங்க ஆகாயிருக்குன்னு பார்த்து இப்படி செய்யணும். ஓம் இப்படி கையால போடணும். வத்தியால ஓம்னு போட்டு நம சிவாய எழுதணும். அந்த வத்தியில் ஓம் நம சிவாய கணக்கு அப்படி எழுதணும். எழுதுனா என்ன ஆகும்? அந்த நமச்சிவாய மந்திரம் வந்து உங்களுக்கு முன்னால போகும். அதுக்கு பின்னால் தான் நீங்க அன்னைக்கு ஃபுல்லா போவீங்க. அது உங்களை சும்மா விடுமா? உங்களுக்கு இருக்கிற துன்பத்தெல்லாம் காப்பாற்றும். இதெல்லாம் கேட்கும் போது சத்தியமா தூக்கம் வருதுன்னு வச்சுங்க. அவன் மனுஷ பிறவிலேயே அவன் இல்லை, வேற ஏதோ பிறவி. வானத்தை பார்த்து தான் செய்யறாமான்னு கேட்கறாங்க. கரெக்டு தான். அங்கே பாருங்க, பஞ்சபூதத்தை பார்த்து செய்ய சொல்றேன். பஞ்சபூதத்தை பார்த்து நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இதை பார்த்து செஞ்சிருங்க. அப்போ பஞ்சபூதத்தை கும்பிட்டுட்டீங்க. பஞ்சபூதம் உள்ளே இருக்குது, உள்ளே இருக்கு இல்லையா? பஞ்சபூதம் பஞ்சபூதம் என்ன போனோம் இல்லையா? வெளியே இருக்கு பஞ்சபூதம். வெளியே காற்று எல்லாம் இருக்கு, உள்ளேயும் இருக்கு இல்லையா? முடிஞ்சது. இப்போ சாமிக்கு வத்தி ஏற்றியாச்சு. புழுவாய் பிறக்கினும் புழுவா பிறந்தா கூட புண்ணியா உன் அடி காலு கீழே என் மனத்தே வழுவாமல் இருக்க வரம் தர வேண்டும். சாமி, நான் புழுவா பிறந்தா கூட இந்த மாலை இருக்குல்ல, இந்த மாலை உள்ள ஒரு புழுவா ஓடிந்து உன்னோட திருவடிக்கு நான் சேர்ந்தேன் சாமி. இதுக்குள்ள எத்தனையோ பூச்சி இருக்கும். சாமிக்கு போடும்போது சாமி மேல போயிட்டு உட்காந்துக்கும். எத்தனையோ பூச்சி செப்டிக் டேங்க்ல இருக்கிற டாய்லெட்ல போகுது இல்ல, அத மாதிரி போக கூடாதான். என்ன வரணுமா? புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என் மனத்தை வழுவாமல் இருக்க வரம் தர வேண்டும். அந்த புழுவா பிறந்தா கூட சிவபெருமானே மண்ணே நான் நினைக்கணும், கும்பிடணும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என் மனத்தை வழுவாமல் இருக்க வரம் தேர வேண்டும். இவ்வையகத்தே இந்த உலகத்துல அப்பா கொஞ்சம் பேச்ச குறைங்களாம்பா. அப்பா உங்களுக்கே தெரியாதா? நீங்க எவ்வளோ பெரிய பெரிய சிவன் கோயில்ல போய் இந்த சிவராத்திரியை கொண்டாடினா கூட இவ்வளவு ஞான போதம் உங்களுக்கு கிடைக்காது. சிவஞான போதம்னு ஒரு புக்கே இருக்கு, எடுத்து படிச்சு பாருங்க. சிவஞான சித்தியார்னு சொன்ன, சிவ போக சாரம் சொன்ன, சிவ போக சாரம் சொன்னா இன்னொன்னு இப்ப சொன்ன என்னது சிவஞான போதம்னு புத்தகம் இருக்கு. அதுல இதெல்லாம் எழுதி இருக்கும், படிக்கணும். உங்களுக்கு நேரம் இல்லை, அதனால நான் சொல்றது கேளுங்க. விழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாமல் இருக்க வரம் தர வேண்டும். இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் ஆதிரி புலியூர் செல்நீர் உணர்கங்கை சடை மேல் வைத்த தீவண்ணன். தீவண்ணன் நெருப்பு போல இருக்கிற சுவாமியே கங்கை நதி வச்சிருக்கே. நான் புழுவா பிறந்தா கூட உங்ககிட்டதான் சாமி அடுத்தது நான் வரணும்னு வேண்டது. அடுத்த ஜென்மம் நம்ம எடுக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் இன்னைக்கு இந்த மனுஷ பேர் இந்த உடம்பு இருக்கும் போது போட்டுட்டு போறது. போய் நாயா பண்ணியா இருக்கும்போது தடியா அடிச்சுட்டு வந்துவோம் இல்லையா? அப்போ இப்பயே பாடினோம். அதுக்கப்புறம் கருவாய் கிடந்து உன் கடலை நிலையும் கருத்துடைய குருவாய் தெரிந்து உனது நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொழிய சிவாய நம சிவாய நம சிவாய நம என நீர நின்றேன். ஒரு தடவை அம்மா இருக்கிறது, ஒரு தடவையும் விபூதி விடும் போது சிவாய நமன் சொல்லி விபூதி விடணும் இல்லையா? அப்புறம் கருவாய் சிவகதி அப்படி பண்ணா என்ன கிடைக்குமா? சிவகதி கிடைக்குமா? பாதிரி புலியூர்ல திருநாவுக்கரசர் பாடணும் இல்லையா? இந்த பாட்டெல்லாம் பாடிட்டீங்க. அடுத்தது என்ன செய்யணும்? பூக்குடையை எடுத்துட்டு தெருவுல ஓடணும். நான் எங்க வீட்டுக்கு தெருவுல பைத்தியக்கார மாதிரி ஓடுவேன். எல்லாம் சொல்லுவேன், எல்லாம் என்ன நினைப்பேன், அவன ஒரு லூசு ஓடுறான், பிச்சை எடுக்க ஓடுறான் போடுறது. நான் ஒரு தட்டு பேர் ஒன்று தூக்கின்னு ஓடுவேன். ஒரு குண்டா மாதிரி இருக்கும். அதை இப்பயே தாடைங்க நம்மளது பிச்சை எடுக்க நினைப்பாங்க.
நினைக்கிறவன் நினைச்சுன்னு போட்டான். அவன் எனக்கு ஒரு இட்லி வாங்கி கொடுப்பானா நாளைக்கு? ஒரு இட்லி அவனுக்கு அவனாவது வாங்கி கொடுப்பானா? பேசும்போது நல்லா பேசுவான். ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் என்ன இருந்தாலும் பேசுவான். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அவன் பாவம் மூடைய பெருசாக்கிவான். நாலு பேருக்கு கவலையே பண்றது. அடுத்தது எங்க ஓடணும்? பூ பறிக்க ஓடணும். பூ பறிக்க எப்படி பூ பறிக்கணும்? திருடின்னு வரணுமா? மொட்டா கொஞ்சம் அழகாத பூக்களா பறிக்கணும். அதுல நண்டு வண்டு அதுல வாய் வைக்காததா இருக்கணும். அப்படியெல்லாம் நம்மளால செய்ய முடியல சாமின்னா பரவாயில்ல. ஒரு பூவும் நமச்சிவாய 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 சொல்ல 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 என்ன ஆகும்? உரியேற திரியேறும். இதுன்னா உரு போடுறது. ஒரு கோல்டு செயினை போட்டு என்ன பண்றீங்க? தங்கம் மாதிரி தெரியும்னா என்ன பண்றீங்க? உரி ஏத்துறீங்க இல்லையா? அதுக்கு பேர் என்ன சொல்லி கில்ட்டி ஏற்றதுன்னு சொல்லுவாங்க. கில்ட்டி ஏத்துறீங்க இல்லையா? அத மாதிரி உருவை உள்ள ஏற்றும் போது திரு ஏறுவோம். உள்ள சாமி உள்ள வருவாங்க. அதை எடுத்துன்னு போய் அதுக்கு ஒரு 7-8 பாட்டு இருக்கு. அதை பாடும். அந்த பாட்டு பாடவா? உங்களுக்கு வேணுமா வேணாமா? ஒரே பாட்டு பாடிடுவேன். இளையால் அன்பால் ஏத்தம் அவருக்கு நிலையா வாழ்வை நீத்தாரிடமாம் தலையால் தாழும் நமத்தோர்க்கு என்றும் தொலையா செல்வம் சோற்றுத்துறையே. திரு சோற்றுத்துறை இருக்கிற சாமியை நினைச்சு ஒரு இலை, சாமி எனக்கு பூட கிடைக்கல, நான் போறதுக்குள்ள அவனை எல்லா பூவும் பரிசுன்னு ஓட்டான், கம்யூனிட்டின்னு அவனை திட்டக்கூடாது. உங்களுக்கு இலையாவது கிடைக்கும். இலை எதுவுமே கிடைக்கல, உடம்பு சரியில்லை, என்னால எங்கேயுமே போக முடியல. வீட்டுல கொத்தமல்லி கருவேப்பிலை இருக்கும்ல, கொத்தமல்லி கருவேப்பிலை எப்பவுமே இருக்கும் தானே, அதை பறிச்சு சிவாய நமன் போட்டு கொடுப்பேன். ஒரு இலை தான் சாமி கேட்கிறார், வேற ஒண்ணுமே உங்ககிட்ட கேட்கல. யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. யாவருக்குமா நீ யார எவரோட இறைவன் கேட்கறது ஒரு பச்சிலை. யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயு. ஒரு பசுமான பார்க்கிறார், ஏதாவது ஒரு கீரை பிச்சை போடுறா, நீ அவுட்டு கீரை கட்ட பாடல போய் சொல்லக்கூடாது. அம்மாவாசமா தூக்கி ஓடுவோம் பைத்தியம். மற்ற நாள் பசுமாடு தின்னுதா வேணுசாமி எவனா பாக்குறான்னா எதுவும் பார்க்க மாட்டான். அம்மாவாசை தான் ஓடுவான். ஒருத்தன் 5 பேரை கொலை பண்ணி செத்து இருப்பான். இவன் அம்மாவாசைக்கு பசுமாடு உள்ள போய் கீரை விட்டானா அவன் பண்ண விட்டானா போயிடுமா? நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. கொலை 5 பண்ணிட்டு யாரையும் அவருக்கு கொலை பண்ணி செத்துட்டாருங்க, அம்மாவாசைக்கு தழை கொடுக்குறேன். எங்கடா போகுமா பாவம்? போகவே போகாது இல்லையா? யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயு. சரி, பசுவுக்கு சொல்ற இந்த கதையெல்லாம் சொல்ற என்ன கொடுக்கணும்? ஒரு துண்டு வாழை இலையை வாங்கி அதுல நல்லா வெள்ளமும் பச்சரிசியும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா குழப்பி நல்லா பெரிய உண்டையா வாழை இலையில மூடி பசு அந்த மாதிரி வாயில கொடுத்து பாருங்க, லட்டு மாதிரி சாப்பிடும். அதை தொட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டே இருக்கு, அது போதும் இல்லையா? பச்சரிசி எவ்வளவு போகுது காசு, வெள்ளம் எவ்வளவு போகுது, ஒரு துண்டு வாழை எவ்வளவு போகுது. அகத்திக்கீரை மரத்தை போட்டு வளர்த்து வச்சிருப்போம். மாடோட பவுடெல்லாம் புண்ணாக்கிடுவான், அந்த பாவத்தை வேற சேர்த்துப்போம். பாவம் தொலைக்க போனவன் பாவத்தை சேர்த்துட்டு வந்துருவோம் இல்லையா? இனியதான் செய்யுங்கம்மா. நான் உங்ககிட்ட பேசுற காலம் கொஞ்சம் தான், கொஞ்ச நேரம் தான் இருக்குது, சொல்லி போறேன். அதை யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயு. ஒரு வாய் கூட போதுன்றோம். ஆண்டாவா ஊசி அடிச்சு போனக்காரன் கழனி தண்ணி இவன் துண்டு வாங்கி எடுத்து சோறு இதெல்லாம் போட்டு கரைச்சி வாசப்பட வைப்பான். மீன் சோறு மாட்டுக்கு வைக்கணுமா? இவன் நல்லா கொதிக்க பண்ணிக்கணும் இல்லையா? மீன் சோறை மாட்டுக்கு வைக்கிறதா? அம்மாவாசைக்கு போவாங்க கடுப்பு வாயெல்லாம் வெந்துடாது, திட்டிக்கிட்டே நசிங்க. நானா உன்னை கேட்ட கம்யூனிட்டி, நீ ஏன்டா வந்து எனக்கு கொடுத்த? நானா உன்னை சோறு கேட்டேன், எவனா சொன்ன திட்டம் இல்லையா? யாவருக்குமா உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி. இந்த அம்மா உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, நீங்க நல்லா கறிக்கலாம் வாங்கி நாட்டுக்கு வச்சு எடுத்து காட்டுறதுக்கு ரெடியா சோறுலாம் போட்டு ஊத்துறீ. இந்த அம்மா வந்துட்டாங்க, யார் பாரு ஏமா வந்துட்டாங்க, கருவு செலவு எல்லாத்தையும் போய் கிச்சன் தூக்கி ஓடு. அவன் வந்துட்டாங்க வீட, நாம நீங்க ரசம் நாம வச்சோம் அப்படி சொல்லக்கூடாது. நீ தின்றது கறியா இருந்தாலும் மீனா இருந்தாலும் விஷமா இருந்தாலும் கொடு,
யாவருக்குமா உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி. விரோதி வந்தா கூட நான் சாப்பிடலாம், ஒரு கைப்பிடி கொடு இல்லையா? யாவருக்குமா பிறர்க்கு இன்னுரை தானே. உனக்கு வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ அவங்கள பத்தி அசிங்க அசிங்கமா பின்ன பேசுறதும் திட்டுறதும் சண்டை மாட்டி இழுக்கிறதும் இந்த சிவராத்திரியோட விட்டுடணும். சரியா? திருமூல நாயனார் சொன்ன பாட்டு புரிஞ்சுதா? இப்ப இலைய போட்டீங்க, சாமியை கும்பிட்டீங்க, கும்பிட்டுட்டு தலைய வணங்கணும் சாமிக்கு. சாமிக்கு தலைய வணங்கிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணணும்? நீங்க என்ன சாப்பாடு சாப்பிட போறீங்களோ, கஞ்சி கூழ் எது வேணாலும் நீங்க சாப்பிடுற சோறு அந்த சிவபெருமான் வயிறு காலியா இருக்குன்னு சொல்லி அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம் பாலிக்கும் ஏழுமை பூமிசை, என் அன்பு அழிக்குமாறு கண்டு போறேன், இன்னும் பாலிக்கும் நோய் பெறவே. சாமி, இந்த மாதிரி சிவ பூஜை பண்றதுக்கு இன்னொரு பிறவி எனக்கு மனுஷ பிறவியே கூட சாமி கேட்கறது. இந்த மாதிரி சேவை உங்களுக்கு செய்யறதுக்கு ஆசைப்படுறேன் சாமி, இன்னொரு பிறவி என்ன மனுஷனாவே கேட்கறது. அத மாதிரி செஞ்சு காக்காக்கி வச்சு பாருங்க. அவ்வளவு காக்கா வந்து சாப்பிட என் வீட்டுல நான் போய் இப்படி நின்று அந்த தலையை கழுவும் போதே வந்துடும். இவ்வளவு காக்கா வந்து பட்டு 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 எடுக்கும். அதெல்லாம் தான் நம்ம மூதாதாரர்கள் வந்து தின்றது. அதுதான் ஆமா. சில பேரு கஞ்ச பையனா இருக்கும், அழசு நீந்து போனது குப்பையெல்லாம் காலைல வரி போய் காக்கா வைப்பான். வச்சுட்டு காக்கான்னு இவன் காக்காவை மாறிடுவான். இவன் காக்காக்கான்னு வாழ்வாழ் நீ முக்கத்தியில் வருவான். அதுக்குறீங்களா? அவனுக்குலாம் என்ன தெரியுமா கடைசியில கதி? சுடுகாட்டுக்கு போவான். கடைசியா எங்க அப்பா செலுத்தாருங்க, என் ஆயா செலுத்தாருன்னு போவான். சுடுகாட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய், நாளைக்கு காலையில 5 செட்டு பூரி, 15 இட்லி, 4 பொங்கல், 10 வடை வாங்கி வாங்குவான். ஏன் அவ்வளவு கேட்கிறான்? செத்தவங்களுக்கு பணிக்கிறது கிடையாது. இவன் அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது வாங்கி கொடுக்கல, இவன் எதையும் வாங்கி கொடுக்கல. இப்பயாவது வாங்கினது வேண்டாம், கடைசி வாய்ப்புடா. நாளை காலைல வாடா, பாலை ஊத்திட்டு இவ்வளவு பெரிய இலையில போட்டு தருவோம். தூக்கிட்டு போய் ஒரு வெள்ளை வச்சு கட்டிட்டு போவார். மைனன் கத்திட்டு வருவார். எங்கடா நீ தரப்போற? இருக்கும் போது அப்பா பெட்ல படுத்துருக்கும் போது என்னப்பா வேணும்? தலையை மேல வச்சுப்பா, என்னப்பா வேணும்? அப்படின்னா நீப்பா நான் இருக்கிறேன்பா, ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே, 2 இட்லி கொடுத்துருக்கலாமே, அப்பாவை முத்தம் கொடுத்து சாவ வச்சிருக்கலாமேடா, நமச்சிவாய மந்திரம் சாவும் போது காதல போது இருக்கலாமேடா. அப்பா அந்த பிறவி நல்ல பிறவியா வந்திருக்கு மேடா. அடுத்த பிறவி விட்டுட்டியடா பாவி இல்லையா? ஆமா, தூக்கம் தூக்கக்கூடாது இல்லையா? அதனாலதான் என்ன பண்றது, அன்னத்தை தினமும் வாரி 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 வைக்க எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க. நீ தின்றதான் வைக்கணும். நீ நல்லா இட்லியும் பூரி கிழங்கு வச்சு நவுத்திட்டு நேற்று பழைய போய் வாரி போய் வைக்க கூடாது. காக்காக்கி அதை மாதிரி செய்யக்கூடாது. நீ தின்றதுல ஒரு பங்கு வைக்கணும். இத மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்து உங்களுக்கு என்னென்ன தேவார பதிகள்லாம் தெரியுதோ எல்லாத்தையும் சொல்லணும். அரியானை, அந்தரத்தம், சிந்தையானை. இப்ப எல்லாருக்கும் தூக்கம் வரும் பாருங்க. இப்ப எல்லாருக்கும் தூக்கம் வரும். நான் பாடணும். அரியானை, அந்தரத்தம், சிந்தையானை, அருமறையின் அகத்தானை, அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை, தேனை, பாலை, திகழொழியை, தேவர்கள் தங்கோனை, மற்றை கரியானை, நான்முகனை, கனலை, காற்றை, கனை, கடலை, குலவரையை கலந்து நின்ற பெரியோனை, பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள். பெரும்பற்ற புலியூர்னா சிதம்பரம். சிதம்பரம் நடராஜர பேசாத நாளெல்லாம் என்ன நாளாம்? பிறக்கவே இல்லையா? நீங்க பிறந்தே தென்தான் சொல்றோம். பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. நீ பிறக்கவே இல்லைன்னா செல்லம், அடுத்த பிறவி போய் போறேன் சுவாமி இல்லையா? அது மாதிரி எல்லா தேவார திருப்பால் உங்களுக்கு என்னென்ன தெரியும் எல்லாத்தையும் பாடணும் இல்ல? பாடிட்டு அப்புறமா எல்லாரையும் கும்பிடணும். யார் யாரு? பதஞ்சலி, வியாக்கியபாதர், உபமன்யு முனிவர் எல்லாரையும் கும்பிடணும். பதஞ்சலி, வியாக்கியபாதர் என் அப்பரே, உபமன்யு முனிவரே, நந்தியம் பெருமானே, சனகரே, சனந்தனரே, சனாதனரே, சனத்குமாரரே, சிவயோகமாமுனிகளே, சுந்தர நாயனாரே, திருஞான சம்பந்த மூர்த்திகளே,
திருநாவுக்கரசர் பெருமானே, நம்பி ஆரூரனே, மணிவாசக பெருமானே, நம்பியாண்டார் நம்பிகளே, தெய்வ சேக்கிழார் பெருமானே, சிவபாத சேகரனே, சிவபெருமானே சொல்லிட்டு சிவார்ப்பணம் சொல்லிட்டு இந்த முதல் வாய் சோறு அப்படி வைக்கும் போது சிவனுக்கு அர்ப்பணம் சொல்லித்தான் வாய்க்குள்ள போகணும். இதை செஞ்சுட்டு இது நான் தினந்தோறும் செய்யற சிவ பூஜை உங்களுக்கு சொன்னேன். நீங்க பெருசா வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் இனிமே போக முடியுமா? குளத்துல இறங்கி காலைல 3 மணிக்கு எழுந்துச்சு ஆடுங்களை கத்த முடியுமா? போவீங்களா குளத்துக்கு? போக முடியாது. இருக்கிற இடத்துல இருந்து அழகான சிவ பூஜை இதை செஞ்சுட்டு சாப்பிட்டா அந்த சாப்பாடு விஷமா இருந்தாலும் அமிர்தமா உள்ள செய்வீங்களா? ஜெயலலிதா கிட்டத்துக்கு செய்வீர்களா? செய்வீங்களா? சரி, ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை பத்தி பேசுவோம். நான் விட்டா பேசினே இருப்பேன். அதனால எங்க என்ன எங்களை பேச விட்டான், அவனே பேசி நடக்கலாம் மிஷின் மாதிரி. அதனால நீங்க ஏதாவது கொஞ்சம் கேளுங்க. அரை மணி நேரம் ஐயர் ஃப்ரீயோட சொல்றாரு, விட்டுடவா? எனக்கு ஒண்ணு இல்லை, நீங்க தூங்குறத பத்தி அவர் தூங்க போறாரு. சரி, மணி 4:25. இன்னொரு 10 நிமிஷம் பேசலாமா வேணாமா? சொல்ல முடியும் கூடாது. போதுமா? அப்போ யாராவது ஒருத்தவங்க போதுன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த ஆட்ட சொல்லிட்டு இவன் வாயில நம்ம மாட்டிக்கிறோமான்னு நினைக்கிறேன். யார் சொன்னீங்க போதுன்னு? சரி, ஒரு 10 நிமிஷம் மட்டும் பேசலாம். சரி.